ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி இருக்கு. ஒரு மரம் வனத்தில் விழுகிறது, அது விழுவதை கேட்க யாருமே இல்லை என்றால் அது ஒலி எழுப்ப முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. இப்போ ஒரு மரம், ஒரு ஃபாரஸ்டில் இருக்கிற மரம் விழுது, அப்போ அது பக்கத்தில் யாருமே இல்லை, அப்போ அந்த சவுண்டு இருக்குமா, அது சவுண்டை எழுப்புமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது ஒரு நுட்பமான கேள்வி. இதை பல்வேறு கோணங்களில் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மியூசிக்கை பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே கேட்கறதுக்கு இல்லைன்னா அந்த மியூசிக்னால என்ன பிரயோஜனம்? நான் ஒரு அழகான புத்தகத்தை எழுதுகிறேன், ரொம்ப தத்துவங்கள்லாம் நிறைந்த ஒரு புத்தகம், அதை யாருமே படிக்கலை அப்படின்னா அந்த புத்தகத்தினால என்ன பிரயோஜனம்? நான் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறேன், அதை யாருமே பயன்படுத்துறதுக்கு தயாராக இல்லைன்னா அந்த பொருளுக்கு என்ன மகத்துவம்? அப்படிங்கிற ஒரு பொருளில் தான் இந்த பழமொழியை கையாளுறோம். நிறைய பேருனுடைய வாழ்க்கை இந்த வனத்தில் தனியாக விழுகிற மரத்தை போல ஆயிடுது. பல பேருடைய டேலண்ட்டு இந்த உலகத்துக்கு தெரியாமலே போயிடுது. மிக மகத்தான மனிதனாக இருப்பான், அவன் வாழ்ந்த சுவடுகளே தெரியாமல் அவன் செத்து போயிடுவான். ஒரு நல்ல அதிகாரி, ரொம்ப நல்லா கடமையாற்றி இருப்பார், ஆனால் சைலண்ட்டாக ஆற்றியிருப்பார், அவர் ரிட்டையர் ஆகி போயிடுவார், அவர் இருந்த அந்த சுவடுகள் கூட தெரியாமல் போயிடும். அதே மாதிரி ஒரு பெரிய எழுத்தாளர் இருப்பார், நிறைய எழுதி வச்சிருப்பார், ஆனால் பப்ளிஷே பண்ண முடியாமல், எமிலி டிக்கன்சன் தன்னுடைய வாழ்க்கையில் பப்ளிஷ் பண்ண முடியாத மாதிரி அது அப்படியே ஒன்றுமே இல்லாமலே போயிடும். பலருடைய திறமைகள், பலருடைய மகத்துவங்கள், ஆற்றல்கள், இதெல்லாம் இந்த வனத்தில் யாருமே இல்லாதப்ப விடுற மரம் மாதிரி, கேட்க யாருமே இல்லாமல், ரசிக்க யாருமே இல்லாமல், சுவைக்க யாருமே இல்லாமல் போய்விடுகிறது. நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய மகத்துவம் கூட நமக்கு அவங்க இல்லாதப்ப தான் தெரியுமே ஒழிய இருக்கும்போது தெரிவதில்லை. ஒரு அம்மாவுடைய மகத்துவம் எப்போ தெரியும்னா, அம்மா ஊருக்கு போனப்போ தான் தெரியும். அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அருமை நமக்கு தெரியறதில்லை. we take it for granted. நம்ம வீட்டிலேயே அந்த மாதிரி கேட்கப்படாத இசையாக, படிக்கப்படாத கவிதையாக, ரசிக்கப்படாத ஒரு பாடலாக பல பேர் இருக்கிறாங்க. நம் குடும்பத்தில் இருக்கிறார்கள், நம் நிறுவனத்தில் இருக்கிறார்கள். இப்போ இந்த நிறுவனம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டோம்னா, இதில் எல்லாருடைய ஒரு பங்களிப்பையும் நாம் கௌரவப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். இதில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பங்களிப்பு இருக்குது. இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தான் இந்த நிறுவனத்துக்கு ஒரு மகத்துவத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கீகரிக்கப்படாத மனிதர்கள் எல்லாருமே அந்த அனாந்தரமான ஒரு வனாந்தரத்தில் விழுந்த ஒரு மரத்தின் ஓசையை போல மடிந்து விடுகிறார்கள், முடிந்து விடுகிறார்கள். அப்படி முடியாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய பங்களிப்பை நாம் எப்படி கௌரவப்படுத்த முடியும்? அவர்களுக்கான ரோலை எப்படி பண்ண முடியும்? ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம எப்போவுமே ஃபார்மலாக தான் மீட் பண்ணுறோம். ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஒரு மீட்டிங்காக மீட் பண்ணுறோம், அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறோம், ரிவ்யூ பண்ணுறோம். இன்னும் சொல்ல போனால் தேவையில்லாமல் அவங்க முகத்தை கொஞ்சம் கடுமையாக கூட வச்சுக்கிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். என் நண்பர் ஒருத்தட்ட கேட்டுக்கிட்டேன், அவர் அடிக்கடி கோவப்படுவார். நான் ஒரு நாள் கேட்டேன், ஏங்க உண்மையிலேயே உங்களுக்கு கோபம் வருதா, இல்லை கோபம் வர மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்களா? ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு இத்தனை முறை கோபம் வந்தால் இந்நேரம் நீங்கள் போய் சேர்ந்துருக்கணும். ஏன்னா உங்கள் பிபி எல்லாமே ஷூட்டப் ஆகி உங்களால் நிச்சயமாக இன்றைக்கி உயிரோடு இருக்க முடியாது. உண்மையிலேயே உங்களுக்கு கோபம் வருதா, அல்லது கோபம் வர மாதிரி மற்றவங்களை பயமுறுத்துறதுக்காக நடிக்கிறீங்களா? சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இது பெரிய ரகசியம், யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் கோபம் வர மாதிரி தான் நடிக்கிறேன். எத்தனை முறைங்க நான் ஒரு தாசில்தாரை சஸ்பெண்ட் பண்ண முடியும்? இதோட 10 முறை எனக்கே அசிங்கமாக இருக்குது, சஸ்பெண்ட் பண்ணி விடுவேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் ஒரு ஃபார்மலான ஒரு மீட்டிங், அதில் ரிவ்யூ பண்ணுறோம். என்னைக்காவது ஒரு நாள் இவர்களுடைய குடும்பம்னா என்ன, இவர்கள் வெறும் கோப்புகள் அல்ல, இவர்கள் வெறும் உற்பத்தி கருவிகள் அல்ல, இவர்கள் ஒரு மெக்கானிக்கல் அல்ல, இவர்கள் வெறும் ஒரு ஃபோர்மேன் அல்ல, இவர்கள் மனிதர்கள், இரத்தத்தாலும் சதையாலும் ஆனவர்கள். அவர்களை ஒரு நாள் மனிதர்களாக அணுகி இருக்கிறோமா? அவங்களோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து
ஒரு மனுஷனுக்கு மனுஷன் பேசுற மாதிரி நம்ம பேசியிருக்கோமா? சில நாள் பார்த்தீங்கன்னா நம்ம எழுத்தா அப்படி ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் என்ன பொசிஷனில் இருக்காருன்னு தெரியாது. ரயிலில் போகும்போது ரொம்ப சாதாரணமாக அவங்ககிட்ட பேசிட்டு வருவோம், ரொம்ப சாதாரணமாக. இந்த மாதிரி அனுபவம்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. நான் மதுரையில் ஒரு முறை அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் உட்காந்து போயிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தாரு. சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் பெட்டி கடை வச்சுருக்கேன் அப்படின்னு. நான் என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? பெட்டி கடைங்கன்னு. அதுதாங்க பெட்டி கடையில் என்ன பெட்டி தாங்க வியாபாரம் பண்ணுறேன், பெட்டி கடை வச்சுருக்கேங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேச பிடிச்சது. ஆனால் நம்முடைய ஆஃபீஸ்லேயே நம்மளை விட ஒரே ஒரு பொசிஷன் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க ஒரு ரத்தமும் சதையுமான மனிதர்கள் அப்படிங்கிறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோமா, அங்கீகாரம் பண்ணுறோமா? அது ஒரு கேள்வி. ஒரே ஒரு நாள் இந்த அலுவலகத்தை சார்ந்தவங்க எல்லாருமே இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் பற்றி கவலைப்படாமல், இந்த ஹைரார்கியை பற்றி, அடுக்கதிகாரத்தை பற்றி கவலைப்படாமல் நம்ம எல்லாருமே மனிதர்களாக கூடுவோமே, மனிதர்களாக சேருவோமே, மனிதர்களாக சேர்ந்து கை குலுக்குவோமே. யாராவது ஒருத்தருக்கு பாட தெரிஞ்சால் பாடட்டுமே, யாராவது ஒருத்தர் ஆட தெரிஞ்சால் ஆடட்டுமே. அங்கே அதிகாரிகள் இருக்குல்ல வேணாமே, ஊழியர்கள் வேணாமே, அங்கே மனிதர்களாக இருப்போமே. அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனா அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எதுக்கு பெரிய பெரிய செலிப்ரேஷன்? நம்ம கம்பராமாயணத்தை படிக்கிறோம். கம்பராமாயணத்தில் ராமர் பட்டாபிஷேகத்திற்கு எல்லா வானரங்களையும் அழைச்சிக்கிட்டு போனார், எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாரு, குகனெல்லாம் அரண்மனையில் தங்க வச்சாரு, நீங்களாம் என்னுடைய கெஸ்டாக இருங்க. அப்புறம் எல்லாருக்கும் மணியெல்லாம் கொடுக்குறாரு. மணினா இந்த மணி இல்லைங்க, மணி நவரத்னம் இதெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ அனுமன்கிட்ட பார்த்தோன்னே அனுமனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும்? நீ எனக்கு பண்ணியிருக்கிறதுக்கு உனக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? ராமனுடைய கண்களில் தண்ணீர் வருது, என்னை நீ அப்படியே கட்டி அணைச்சிக்க அப்படிங்கிறாரு. அதுதான் கடைசியில் அந்த ஹாப்டிக்ஸ்னு சொல்லுவாங்க பாடி லாங்குவேஜில். ஹாப்டிக்ஸ்னால் டச். ஒருத்தர் அப்படி முதுகில் தட்டி கொடுக்கறதுக்கு பாருங்கள், அது 1000 என்கரேஜ்மெண்ட்டுக்கு ஈக்குவலுங்க. ஆறுதலாக அப்படி கையை அப்படி பிடிச்சிங்கன்னா அது 10,000 சொற்களுக்கு ஈக்குவல். ஒரு அன்போடு அப்படி ஒரு கட்டி தழுவுறதுக்கு பாருங்க, அது 100,000 பொற்பதக்கங்களுக்கு ஈக்குவல். என்னை கட்டி பிடிச்சி கேட்குறாரு, எம்ப்ரேஸ் மீ டைட்லி அப்படிங்கிறாரு. ஆனால் அனுமன் அப்படியே ஒதுங்கி நின்றுக்கிறாரு வெக்கத்தில். இதுதான் கம்பன் சொல்லக்கூடிய ஒரு காட்சி. நாம் எந்த மரம் விழுகிற ஓசையும் எல்லோருடைய காதுகளிலும் எதிரொலிக்குமாறு நடந்து கொள்வதுதான் அந்த நிறுவனத்தை மேம்படுத்துகிற வழி என்பதை உணர்வோம். நன்றி, வணக்கம்.